ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பீட்ரூட் அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள்: பீட்ரூட்டை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் நான் என் பாப்பாக்காக. அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் சுகரு, தேவையான அளவு பால், காய்ச்சின பால் நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற நட்ஸ், பாதாம், முந்திரி, பிஸ்தா எதுனாலும். அப்புறம் 4 ஏலக்காவை விதையை மட்டும் எடுத்துகிட்டு அதை நல்லா இடித்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேனில் நெய் ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பீட்ரூட் அதில் போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. அதில் இருக்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருந்துட்டு, அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பால் அதில் ஊற்றி நல்லா கிளறிட்டே இருக்கணும். அந்த பால் நல்லா சுண்டி அந்த பீட்ரூட்லேருந்து நம்ம ஊற்றின நெய் வெளியில் வரும். அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு அந்த பாலெல்லாம் நல்லா சுண்டினதுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்க சுகரை அதில் போட்டு 3 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கலாம். உங்களுக்கு இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சுகர் நல்லா கரைஞ்சி அந்த பீட்ரூட்டோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா திரும்பவும் அதிலேருந்து அந்த நெய் நம்ம ஊற்றின நெய் வெளியில் வரும். அந்த டைமில் நான் உடச்சி வச்சுருக்க அந்த ஏலக்காய் விதையை இதில் போட்டிருக்கேன். போட்டு நட்ஸையும் நீங்கள் இதிலே போட்டு இந்த டைமில் நல்லா கிளறி விட்டுட்டே இருந்து இந்த நெய் ஃபுல்லாக வெளியில் வந்துடும். நம்ம எவ்வளோ ஊற்றணுமோ அது அப்படியே வெளியில் வந்துடும். அது வரைக்கும் நல்லா நீங்கள் கிளறிட்டே இருக்கணும். அவ்வளோதான், பீட்ரூட் அல்வா ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.